வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது அக்னிதாம் சேனல். நம்ம ஏற்கனவே பட்டம் எப்படி செய்யுதுன்னு ஒரு வீடியோ போட்டிருந்தோம். அந்த வீடியோ கீழே நிறைய பேர் பட்டம் சூப்பராக பார்த்துருக்கு ப்ரோ, தேங்க்ஸ் ப்ரோ அப்படி சொல்லியிருந்தீங்க. ஆனால் இன்னும் நிறைய பேர் அந்த பட்டத்தில் நூல் எப்படி கட்டுறதுன்னு புரியல ப்ரோ அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. ஸோ இந்த வீடியோவில் நம்ம பட்டத்தில் நூல் எப்படி கட்டுறதுன்னு கொஞ்சம் தெளிவாக பார்க்க போகிறோம். நிறைய பேர் கமெண்ட்ஸில் கேட்டுகிட்டே இருந்ததுனால தான் நான் இந்த வீடியோ அப்லோட் பண்ணுறேன். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி என்னோட ஃபேஸை ஒரு பையன் டிராயிங்காக வரைஞ்சிருக்கான். அந்த டிராயிங் பார்த்தோன்னே எனக்கு செம்ம ஹாப்பி. ஏன்னா என் ஃபேஸ் எப்படி இருக்கோ அப்படியே வரைஞ்சிருக்கான். அந்த வீடியோட லிங்கை கீழே டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குற, செக் பண்ணி பாருங்க. இப்போ கொரோனா டைம்ன்றதுனால கண்டிப்பா எல்லாருக்கும் போர் அடிக்கும். சோ ஏதாச்சும் புதுசா கத்துக்கணும்னு ஆசைப்படுவீங்க. அதுல சில பேர் டிராயிங் கத்துக்கணும்னு ஆசைப்படுவீங்க. அப்படி யாராச்சும் கத்துக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா அந்த தம்பியோட சேனல் லிங்கை கீழே டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குற, செக் பண்ணி பாருங்க. அந்த பையன் டிராயிங் எப்படி வரையணும்னு வீடியோஸா அப்லோட் பண்றான். இப்போ வாங்க நூல் எப்படி கட்டுறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு உங்ககிட்ட இருக்க ஏதாச்சும் நூல் எடுத்துக்கோங்க. அதுக்குன்னு பூ கட்டுற நூல்லாம் எடுத்துக்காதீங்க. இந்த துணிலாம் தைப்பாங்கல்ல, அந்த நூலாச்சும் எடுத்துக்கோங்க. இந்த நூலை உங்களுக்கு தேவையான அளவுக்கு எடுத்து கட் பண்ணிக்கோங்க. அப்புறம் அந்த நூலை ரெண்டாம் மடித்து நாட் போட்டுக்கோங்க. நான் ஏன் ரெண்டாம் மடித்து நாட் போட சொல்கிறேன்னா, அப்போ தான் அந்த நூல் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்கும். நான் போடுற மாதிரியே நாட் போட்டுக்கோங்க. இப்போ நீங்க செஞ்சு வச்சிருந்த பட்டத்தை எடுத்து இந்த ரெண்டு இடத்துலயும் சின்னதா ஓட்ட போட்டுக்கோங்க. அப்புறம் உங்க கையை இதே போல வச்சுக்கோங்க. இதை ஒரு ஜான் சொல்லுவாங்க. இப்போ உங்க கையை பட்டத்துல இதே போல வைங்க. அதாவது நீங்க ஏற்கனவே ஓட்ட போட்டீங்களே அந்த இடத்துல சுண்டு விரலை வைங்க. உங்களோட கட்டை விரல் எந்த இடத்துல முடியுதோ அந்த இடத்துல மார்க் பண்ணிக்கோங்க. மார்க் பண்ண இடத்துலயும் ரெண்டு ஓட்டை இதே போல போட்டுக்கோங்க. நீங்க ஏற்கனவே ரெடி பண்ணி வச்சிருந்த நூலை எடுத்து இந்த ஓட்டை வழியா விட்டு அந்த ஓட்டை வழியா வெளியில எடுங்க. அப்புறம் அதை நாட் போட்டுக்கோங்க. இதே போல ரெண்டு முடிச்சு போடுங்க. அப்போதான் ஸ்ட்ராங்கா இருக்கும். அந்த நூலோட இன்னொரு எண்டை கீழே ஓட்ட போட்டீங்களா, அதுல ஒரு ஓட்ட வழியா விட்டு இன்னொரு ஓட்ட வழியா வெளியில எடுங்க. அதுக்கப்புறம் அதை ரெண்டு முடிச்சு போட்டுக்கோங்க. ஓகே, இப்போ உங்களோட பட்டத்தோட நூல் இந்த மாதிரி இருக்கும். கரெக்டா? இதுக்கப்புறம் பட்டது தான் உங்களுக்கு புரியலன்னு நினைக்கிறேன். நாம் ஃபஸ்ட்டு ஒரு ஜான் வச்சோம்ல, அது எவ்வளோன்னு மெஷர் பண்ணிக்கோங்க. எனக்கு 21 சென்டிமீட்டர் வருது. உங்களோட கை அளவுக்கு எவ்வளோ சென்டிமீட்டர் வருதோ அவ்வளோ மெஷர் பண்ணிக்கோங்க. அப்புறம் உங்களோட நூலை இதே போல் இழுத்து பிடிச்சிக்கோங்க. ஒரு பக்கம் நீங்கள் பட்டத்தில் நூலை கட்டினீங்கல்ல, அந்த இடத்துல இருந்து இப்போ நீங்கள் எடுத்த மெஷர்மெண்ட்டை நூல்லாம் மார்க் பண்ணிக்கோங்க. அதாவது இப்போ எனக்கு 21 சென்டிமீட்டர் தானே வச்சு, அந்த சென்டிமீட்டரை நான் நூலில் மார்க் பண்ணிக்கிறேன். நீங்கள் நூலில் மார்க் பண்ணுறப்ப அந்த நூலை லைட்டாக இழுத்து பிடிச்சி மார்க் பண்ணுங்கள். அப்போ தான் அந்த சென்டிமீட்டர் அளவு கரெக்டாக இருக்கும். இப்போ பண்ணது மாதிரியே இந்த பக்கமும் நீங்கள் எடுத்த சென்டிமீட்டரை நூலில் மார்க் பண்ணிக்கோங்க. எனக்கு 21 சென்டிமீட்டர் தானே வந்துச்சு. ஸோ அந்த சென்டிமீட்டரை நான் நூலில் மார்க் பண்ணிக்கிறேன். இப்போ ரெண்டு நூல்லையும் மார்க் பண்ண இடத்த கையில் இதே போல் பிடிச்சிக்கோங்க. அதுக்கப்புறம் நான் போடுற மாதிரியே நாட் போட்டுக்கோங்க. நாட் போடுறப்ப அந்த இடத்த விட்டுறாம அந்த இடத்த பிடிச்சிக்கிட்டே நாட் போடணும். நீங்கள் நூலில் மார்க் பண்ண இடம் அந்த நாட் போட்ட இடத்துல கரெக்டாக இருக்கணும். நான் ஆரஞ்சு கலரில் மார்க் பண்ணேன். ஆரஞ்சு கலரில் மார்க் பண்ணது அந்த நாட் போட்ட இடத்துல இருக்கு பாருங்க. இதே போல் நீங்கள் மார்க் பண்ணது இருக்கணும். அப்போதான் நீங்கள் போடுற நாட் கரெக்டுன்னு அர்த்தம். அப்புறம் லாஸ்ட்டாக ஒரு வாட்டி இதே போல் செக் பண்ணிக்கோங்க, கரெக்டாக இருக்கா இல்லையான்னு. இப்போ இந்த நூலை எந்த இடத்துல தெரியுமா கட்டணும்? அதாவது பட்டத்தை விடுறப்ப நூலை எந்த இடத்துல தெரியுமா கட்டணும்? தோ இந்த இடத்துல கட்டணும். நான் திரும்பவும் ஒரு வாட்டி சொல்கிறேன். இந்த இடத்துல எவ்வளோ சென்டிமீட்டர் இருக்கோ அதே சென்டிமீட்டர் தான் இந்த பக்கமும் இருக்கணும். லாஸ்ட்டாக நீங்கள் கட்டின இடத்த பிடிச்சி பட்டத்தை இதே போல் தூக்கி பாருங்கள். பட்டம் ஸ்ட்ரெயிட்டாக இருந்துச்சுன்னா நீங்கள் கட்டது கரெக்டுன்னு அர்த்தம். இதே போல் ஸ்ட்ரெயிட்டாக நிற்கணும் நண்பா. ஓகே, இப்போ நம்ம பட்டத்தை சூப்பராக முடிச்சிட்டோம். இப்போ இதில் வாழை ஒட்டிட்டு பிறக்க பறக்க விட வேண்டியது தான். இப்போ நான் நாட் போட்டது உங்களுக்கு தெளிவாகவே புரிஞ்சு
புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். பட்டத்தை நீங்க நியூஸ் பேப்பர்லயே செய்யலாம். நியூஸ் பேப்பர்ல செஞ்சாலே செம்ம ஐட்டா சூப்பரா பறக்கும். நான் எதுக்கு இந்த பேப்பர்ல செஞ்சேன்னா இந்த பேப்பர் என்கிட்ட அதிகமா இருக்கு, அதனால தான் நான் இந்த பேப்பர்ல செஞ்சேன். நீங்க நூல் கட்டுறப்போ குச்சி இருக்கிற பக்கம் நூல் இருக்கக்கூடாது, குச்சி இல்லாத பக்கம் தான் நூல் இருக்கணும். ஓகே சூப்பர், இப்போ எல்லாத்தையும் முடிச்சாச்சு. இனிமே பறக்கிறது மட்டும்தான் வேலை. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பட்டத்தில் எப்படி நாட் போடணும்னு உங்க எல்லாருக்குமே தெளிவாகவே புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அப்படி புரிஞ்சிருந்துச்சுன்னா கீழே இருக்க கமெண்ட்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. வீட்டில் எல்லாருக்கும் போர் அடிக்கும், ஸோ வீட்டில் பட்டம் செஞ்சு எல்லாரும் ஜாலியாகவும் சேஃபாகவும் விளையாடுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, இந்த வீடியோ மறக்காம உங்க ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்க. ஏதாச்சும் கமெண்ட் பண்ணுச்சுன்னா கீழே இருக்க கமெண்ட்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. நீங்க என்ன அக்னி தமிழ் சப்ஸ்கிரைப் பண்ணலையா? சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் சிம்பல் அமைக்கிட்டு மேலே இருக்க ஆல் ஆப்ஷன் கிளிக் பண்ணினா நாங்கள் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். எங்க வீட்டை சுற்றி நிறைய பேர் பட்டம் தான் விட்டுட்டு இருக்காங்க. ஸோ நானும் இந்த வீடியோ முடிச்சதுக்கு அப்புறம் பட்டம் தான் விட போறேன். எல்லாருக்கும் பாய் ஃப்ரெண்ட்ஸ்.